ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் வேர்ல்டில் இன்னும் எவ்வளவு நாளுக்கு தான் செங்கல் மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸை கையில் தூக்கிக்கிட்டே சுற்றுறது. இனிமேல் ஸ்மார்ட் ஃபோன்ஸை நம்ம கையில் தூக்கிட்டு சுத்த தேவையில்ல, ஜஸ்ட் கண்ணில் மாட்டிக்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு புது கேஜெட்டை தான் இன்னைக்கு Xiaomi இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் கிளாஸை இன்னைக்கு அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் கிளாஸை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஸ்மார்ட் கிளாஸை எதுக்காகடா ஸ்மார்ட் ஃபோன் கூட கம்பேர் பண்ணுறேன்னு நிறைய பேர் கேட்கலாம். பட் இந்த ஸ்மார்ட் கிளாஸ்லேயே ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் கிளாஸில் நம்மளால கால் பேசிக்க முடியும், மெசேஜஸ் பண்ணிக்க முடியும், போட்டோஸ் எடுத்துக்க முடியும். இந்த மாதிரியான இன்னும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் கிளாஸ்க்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த எல்லா ஃபீச்சர்ஸையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வாங்க Xiaomi உடைய இந்த ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் கிளாஸை பத்தி இன்னைக்கு வீடியோல டீடைலா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு Xiaomi இந்த ஸ்மார்ட் கிளாஸை இன்றைக்கி லான்ச் பண்ணலை, ஜஸ்ட் ரிவீல் தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு புது டெக்னாலஜியில் ஒரு புது கான்செப்டோட ஒரு கேஜெட்டை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு வீடியோ கிளிப் மூலியமாக நமக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த ஸ்மார்ட் கிளாஸை இன்றைக்கி அவங்க லான்ச் பண்ணலை, ஜஸ்ட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளால் இந்த ஸ்மார்ட் கேஜெட்டை இப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கூடிய சீக்கிரம் இந்த ஸ்மார்ட் கிளாஸை அவங்க சேலுக்கும் கொண்டு வருவாங்க, லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இந்த கிளாஸை நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். பட் அப்படி லான்ச் ஆகும் போதுமே இந்தியாவில் லான்ச் ஆகாது, ஃபஸ்ட்டு சைனாவில் தான் எப்படியும் லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இந்தியாவில் வேணும்னா லான்ச் ஆகலாம். பட் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவும் இப்போதைக்கு நம்ம கிட்ட இல்லை. ஆனால் இந்த ஸ்மார்ட் கிளாஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்க போகுது, எப்படி இந்த ஸ்மார்ட் கிளாஸ் இருக்க போகுது, எப்படி ஒர்க் ஆக போகுது மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்களை ஒரு சின்ன வீடியோ கிளிப் மூலியமா Xiaomi இன்னைக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ கிளிப்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் இது ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் அப்படின்னாலுமே லுக் வைஸ் நம்ம நார்மலாக நம்மளுடைய டே டு டே ரெகுலர் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சன் கிளாஸ் என்ன மாதிரியான லுக்கில் என்ன மாதிரியான டிசைனில் இருக்குமோ அதே மாதிரியான லுக்கில் தான் இந்த ஸ்மார்ட் கிளாஸையுமே Xiaomi டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த கிளாஸில் நம்ம நிறைய ஸ்மார்ட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த கிளாஸில் நமக்கு இன்பில்டாக நிறைய சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்படி சென்சார்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால ஸ்மார்ட் கிளாஸுடைய வெயிட் அதிகமாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வெயிட் பொறுத்த வரைக்கும் மொத்தமே 51 கிராம்கான வெயிட் தான் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கிறதா Xiaomi சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் வெயிட்லாம் நார்மலாக தான் இருக்கு, ஈஸி ஹேண்டிலாக தான் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் இருக்க போகுது. நெக்ஸ்ட் இந்த கிளாஸ் எப்படி ஒர்க் ஆக போகுது. நார்மல் கிளாஸ் அப்படின்னா ஸ்பெக்ஸ் நமக்கு டிரான்ஸ்பரண்டான ஸ்பெக்ஸ் இருக்கும், ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம கண்ணுக்கு டைரக்டா தெரியும். பட் ஆனால் இது ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் அப்படின்னும் போது கிளாஸ்ல நமக்கு டிஸ்பிளேவை செட் பண்ணணும். ஸோ அந்த டிஸ்பிளேவை எப்படி இந்த கிளாஸ்ல அவங்க செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதற்காகவே இந்த கிளாஸ்ல நமக்கு மைக்ரோ எல்இடி ஆப்டிக்கல் வேவ் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டெக்னாலஜி வழியாக தான் இந்த ஸ்மார்ட் கிளாஸ்ல நம்ம எல்லாத்தையுமே விஷுவலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க போறோம். ஸோ இந்த ஸ்மார்ட் கிளாஸ் உடைய டிஸ்பிளே இந்த டெக்னாலஜி வழியாக தான் நமக்கு ஒர்க் ஆக போகுது அப்படின்ற மாதிரி Xiaomi சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் கிளாஸ்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்க முடியும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதுல இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த ஸ்மார்ட் கிளாஸ் வழியா நம்ம கால்ஸ் பேசிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கால் பேசுறதுக்காக இந்த கிளாஸ்ல இன்பில்டா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அண்ட் மைக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பேசக்கூடிய விஷயங்களை ரெக்கார்ட் பண்றதுக்கு மைக்கும் இருக்கு அண்ட் நமக்கு கேட்க வேண்டிய விஷயங்களை கேட்க வைக்கிறதுக்காக இதுல ஸ்பீக்கருமே இன்பில்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஒன்ஸ் நம்ம மொபைலுக்கு ஏதாவது கால் வந்துச்சு அப்படின்னா அது டைரக்டா இந்த கிளாஸ்ல நமக்கு நோட்டிஃபை பண்ணும். அதை அட்டன் பண்ணி நம்ம டைரக்டா இந்த கிளாஸ் வழியாவே நம்ம கால்ஸை பேசிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிளாஸ் வழியா நம்ம மெசேஜஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. காலிங் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எந்த மாதிரியான ஆப்ஷனோ அதே மாதிரி தான் இந்த மெசேஜஸ்க்கும் நம்ம மொபைல்ல மெசேஜ் வந்ததுக்கு அப்புறமா இந்த கிளாஸ்ல நமக்கு அது டிஸ்ப்ளே ஆகும். அதை கிளிக் பண்ணி நம்ம டைரக்டா அந்த மெசேஜஸை இந்த கிளாஸ்ல இருந்து படிச்சுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளிக் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிளாஸ் உடைய சைட் பேனல்ல டச் பண்ற மாதிரி தான் இந்த கிளாஸ்ல அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிளாஸ்ல வாய்ஸ் கமாண்டுக்கான ஆக்டிவேஷனும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வாய்ஸ் கமாண்ட் மூலமாவும் இந்த கிளாஸை நம்மளால ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி பார்த்தா இந்த ரெண்டு ஃபீச்சருமே நம்ம மொபைலில் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான். நம்ம மொபைலுக்கு கால் வந்துச்சு அப்படின்னா அதை இந்த கிளாஸில் அட்டன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம மொபைலுக்கு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா அதை இந்த கிளாஸ் வழியாக நம்மளால படிச்சுக்க முடியும். பட் நம்ம மொபைலில் டிபெண்ட் பண்ணாமல் இந்த கிளாஸில் இண்டிபெண்டாகவும் நிறைய ஃபீச்சர்ஸை நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபீச்சர் நேவிகேஷன். ஸோ இந்த கிளாஸில் நமக்கு இன்பில்டா நேவிகேஷனுக்கான சப்போர்ட் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா இந்த கிளாஸில் நம்மளுடைய வாய்ஸ் கமெண்ட் மூலியமா எந்த பிளேஸுக்கு போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டா போதும் இந்த கிளாஸில் அந்த பிளேஸ்க்கான மேப் அதுக்கான நேவிகேஷன்ஸ் எல்லாமே
எல்லாமே இங்கே ஷோ ஆகிடும். ஸோ அதை பார்த்துக்கிட்டு நம்மளால டிரைவ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கான சென்சார்ஸ் எல்லாம் இந்த கிளாஸில் நமக்கு இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸில் நமக்கு இன்பில்டாக கேமராவும் கொடுத்துருக்காங்க. 5 மெகா பிக்சலுக்கான சென்சாரோட ஒரு கேமரா இந்த கிளாஸில் நமக்கு இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா யூஸ் பண்ணி நம்மளால ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், பியூட்டிஃபுல்லான ஒரு சீனை பார்க்குறோம், அந்த நேரத்தில் ஃபோனை தேடி எடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ டிலே ஆகும். அதுக்கு பதிலாக டேரெக்டாக இந்த கிளாஸ் வழியாகவே நம்ம டக்குன்னு நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தை அப்படியே அழகாக நம்மளால கேப்சர் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேப்சர் பண்ண அந்த ஃபோட்டோவை டேரெக்டாக நம்ம கிளாஸில் இருந்து மொபைலுக்கு ஷேர் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு லெவல் ஃபீச்சராக இருக்குல்ல. என்னுடைய ஃபேவரட் ஃபீச்சர் இந்த கிளாஸில் இதுதான். நெக்ஸ்ட் இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய இந்த 5 மெகா பிக்சல் கேமரா யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷனும் இந்த கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு லாங்குவேஜ் தெரியாத ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம், அங்கே ஒரு போர்டில் ஏதோ ஒன்று எழுதிருக்கு, அதை நமக்கு தெரியணும் அப்படின்னா இந்த கேமரா யூஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை அப்படியே ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய லாங்குவேஜுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும்னாலும் இந்த கேமரா யூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டையும் டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரியாரிட்டி ஆப்ஷனுமே இருக்கு. ஸோ நம்ம கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கான்டாக்டை இந்த கிளாஸ்ல ப்ரியாரிட்டியா செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த கான்டாக்ட் கிட்ட இருந்து வரக்கூடிய மெசேஜஸ்க்கு இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுத்து ஃபாஸ்டா இந்த கிளாஸ்ல நமக்கு நோட்டிபிகேஷனா ஷோ பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்மார்ட் ஹோம் உடைய அலாரம் கண்ட்ரோலையும் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் வழியாவே நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் கிளாஸ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோ மூலமா நமக்கு இந்த கிளாஸை பத்தின இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே Xiaomi இப்போதைக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் கிளாஸை அதிகமாக அவுட் சைடில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட் சைடில் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது, டிரைவிங் பண்ணும்போது எப்போ வேணாலும் இந்த ஸ்மார்ட் கிளாஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி அவுட் சைடில் யூஸ் பண்ணும்போது யூஸ்வலாக நம்ம ஸ்மார்ட் ஃபோனை அவுட் சைடில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டைரக்ட் சன்லைட்டில் நம்ம ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணும்போது நமக்கு டிஸ்பிளேல அந்த கண்டென்ட் எல்லாம் அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக தெரியாது, நமக்கு அந்த பிரைட்னஸ் லெவல் பத்தாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கிளாஸ் அவுட் சைடில் தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிஸ்பிளேவும் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது இந்த கிளாஸில் எந்த அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் நமக்கு கிளாரிட்டியாக தெரியும், எந்த அளவுக்கு பிரைட்னஸ் லெவல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இதில் 2 மில்லியன் நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லாம் 1200 1100 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் உடைய டிஸ்பிளேல 2 மில்லியன் நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வேல்யூ யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய விஷுவலுக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஆகாம இந்த கிளாஸ்ல நமக்கு எல்லா விஷுவலுமே ரொம்பவே ப்ராப்பராக ஷோ பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதில் பர்ஃபார்மன்ஸுக்காக என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா குவாட் கோர் ARM ப்ராசஸர் வித் ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட தான் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் நமக்கு ரன் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வேற லெவலாக இருக்கல ஸ்மார்ட் கிளாஸ். நிறைய ஸ்மார்ட்டான ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்மார்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் லான்ச் ஆக போகுது. பட் எப்போ லான்ச் ஆக போகுது அதை பற்றின டீடைல்ஸ்லாம் இப்போதைக்கு எதுவும் சொல்லலை. ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு கான்செப்டா இந்த மாதிரியான ஒரு கான்செப்டோட இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ரிவீல் பண்ணுற விதமாக ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ கிளிப்பில் இருந்து எனக்கு கிடைச்ச டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் கிளாஸில் இப்போதைக்கு நம்ம ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணாமல் இண்டிபெண்டா ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்ஷன் பார்த்தோம்னா அந்த நேவிகேஷனுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, வாய்ஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க, அண்ட் டெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மாதிரியான ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஃபியூச்சர்ல இன்னுமே அட்வான்ஸ்டா எல்லாமே இந்த ஸ்மார்ட் கிளாஸ் வழியாவே நம்ம ஸ்மார்ட் போனே யூஸ் பண்ணாம டைரக்டா இந்த ஸ்மார்ட் கிளாஸ் மட்டுமே யூஸ் பண்ணி நம்மளால கால்ஸ் பேசிக்க முடியும், இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியும், ப்ரௌசிங்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் அட்வான்ஸ்டான டெக்னாலஜி நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஒரு ஸ்மார்ட் வாட்ச்ல இதுக்கு முன்னாடி இந்த வீடியோல நாம மென்ஷன் பண்ண இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்மார்ட் வாட்ச் கூடிய சீக்கிரம் நாங்கள் லான்ச் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சைனாவில் தான் லான்ச் ஆகும், அதுக்கப்புறமா இந்தியாவிலலாம் லான்ச் ஆகுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனால் இந்த மாதிரியான ஒரு புது டெக்னாலஜியை பற்றி உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் மெயினாக மேக் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த ஒரு ஸ்மார்ட் கிளாஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ட் ஃபியூச்சரில் இன்னும் என்ன அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ்லாம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.